அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை. வணக்கம் நண்பர்களே. இந்த ட்ரெண்ட், ராமர் கோயில் ட்ரெண்ட் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த ராமர் கோயிலுக்கு அருகிலே அந்த அயோத்தியிலே ஒரு 2 சிறுவர்கள் கொடுத்திருக்கிற பத்திரிகை பேட்டி, சாதுக்களை சாமியார்களை தான் அவங்க பேட்டி எடுக்கிறார் அந்த பத்திரிகையாளர். ஆனால் அந்த பையன் முண்டிக்கிட்டு வந்து தவி வந்து அந்த பையன் பேச விரும்புகிறான். அவனை பார்த்துட்டு சரி, அவன் ஏதோ மந்திர பற்றி தான், ராமனை பற்றி தான் பெருசாக பேச போறான்னு கூப்பிட்டா வச்சாம் பாருங்க ஆப்பு. இங்கே வந்தால் வேலை கிடைக்குமா? ராமர் கோயிலுக்கு வந்தால் வேலை கிடைக்குமா? ராமர் எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா? ராமர் கொடுப்பாரா? வேலை கொடுப்பாரா? படித்தாவளையா வேலை கிடைக்கும்? எனக்கு கல்வி வேணும், எனக்கு கல்வியை கொடுங்க, திறமையை வளர்த்துக்கிறோணும், நான் பெரிய ஆளாகணும், பெரிய வேலை கிடைக்கணும், நான் பெரிய எக்ஸாம் எழுதணும். அவன் சொல்கிறான் பாருங்க. படிக்காமல் வேலை கிடைக்காதுங்க. கோயிலுக்கு வந்தால் வேலை கிடைக்காது, பிச்சைக்காரங்க தான் பெருகுவாங்க இங்கே. எப்படி செருப்படி பதில் கொடுத்துருக்கான் பாருங்க. இது எனக்கு, அதாவது அதோட சேர்த்து இன்னொரு கிளிப்பிங் நான் எதுக்கு வச்சேன்னு சொன்னால், கலைஞருடைய அந்த வசனம், பராசக்தி வசனம், இதோட சேர்த்து பார்த்துருங்க. பராசக்தி காலம் அந்த காலகட்டம் என்பது 1950-60களில் நிலவிய காலம். அதாவது எங்கே பார்த்தாலும் கடை வீதிகளில் புராண இதிகாச கட்டுக்கதைகள், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கதைகள், தன்னம்பிக்கையை குலைக்கிற கதைகள். எந்த பிரச்சனையானாலும் அதற்கு தீர்வு, ஒரே தீர்வு ஆண்டவன் சன்னிதானம். அங்கே போய் நேர்த்திக்கடன் வச்சுக்கிறோன்னா அங்கே போய் உண்டியலில் பணம் போடணும். அப்படி ஐயர் சொல்கிறபடி, அங்கே உள்ள புரோகிதர்கள் சொல்கிறபடி நடந்தால் ஒருவேளை வியாதி குணமாகலாம், ஒருவேளை பிரச்சனையெல்லாம் தீரும் என்ற நிலையில் அன்றைக்கு வந்த புத்தகங்கள், அன்றைக்கு வந்த பிரசுரங்கள் எல்லாம் அப்படித்தான் 100% 95% இருந்த காலகட்டத்தில் தான் குடியரசு, திராவிட நாடு இதெல்லாம் தொடங்கப்பட்டு வர்றாங்க. நாடக மேடைகள், அதை விட்டால் நாடக மேடைகள், அரிதாக தியேட்டர்கள், அப்போ தான் தியேட்டர்கள்லாம் வருது. அப்போது வந்தது தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கல. ஒரு புரட்சிகரமாக கலைஞர் எழுதினார் பாருங்க. அம்பாள் எந்த காலத்திலடா பேசினால் அறிவு கட்டவனே. அதனால தான் அந்த கிளிப்பிங்ஸை வச்சிருக்கேன் பாருங்க. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த காலகட்டம் நமக்கு முடிந்து நாம் 60-70 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் வட இந்தியா இப்போதுதான் அந்த பராசக்தி காலகட்டத்தில் இருக்கிறது. தயவு செய்து ராம் மந்திர் ஸ்தாபித்த காலகட்டம் அல்ல, அது பராசக்தி காலம். இப்போ கலைஞர் இறந்து விட்டதாக, தந்தை பெரியார் இறந்து விட்டதாக நாம் சொல்ல வேணாம். அவர்கள் இடம் மாறி வட இந்தியாவுக்கு போய்விட்டார்கள். அந்த சிறுவன் என்ன மாதிரி பேசுறான் பாருங்க, என்ன மாதிரி அழகா. இன்னொரு சிறுவன் பேசி இருக்கிறது, அது அண்ணன் கிருஷ்ணவேலுடைய சேனல்ல வந்திருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதி இல்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல இந்த சிறுவன் பேசியது தன்னுடைய கல்விக்காக, அதுக்காக பேசியிருப்பதைத்தான் நாம் இதில் வச்சிருக்கோம். இப்போ இவ்வளவு தூரம் வட இந்தியாவில் இருக்கின்ற நெருக்கடிகள், கல்வியின்மை, அறிவின்மை, போதிய பயிற்சியின்மை. ஆனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும், நமக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது. ஒரு சிறு தன்னம்பிக்கை மட்டும் உங்கள்கிட்ட இருக்க அந்த சிறுவர்கள்ட்ட. அதனால தான் அவங்க பொதுவெளிக்கு வந்துட்டாங்க. இதை வந்திருக்க வேண்டியது யார்? இங்கேருந்து போனாரே ரஜினிகாந்த், அவர் பேசக்கூடாதா? பாலிவுட் ஸ்டார்கள் மெழுகு பொம்மைகள் போல அரங்கத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த பாடல்களுக்கு செயற்கையாக சிரித்து கொண்டிருக்கிறார்களே. என்ன யாரோட பேர் சொல்கிறாங்க, அஜய் தேவகன்கிறான், சிக்கி பாண்டேங்கிறான், அந்த பாண்டே, இந்த பாண்டே, குஜோல் இவங்கெல்லாம் வர்றாங்க. யாராவது வாய் திறந்தார்களா? 2 சிறுவர்கள் அடிச்சாயா, குனியை வச்சுக்கிட்டு அடிச்சுட்டான்ல. எங்கே போவேன்? இது எப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோ அல்லது சண்டியர், ஒரு மாஃபியா கேங்ஸ்டர் ஒரு ஊரையே மிரட்டி வச்சிருக்கான். தனக்குத்தான் எல்லாரும் தெரியும், தான் வைத்ததுதான் சட்டம், என்னை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தன்னுடைய பிம்பத்தை பெரிதாக்குவதற்காக ஒரு பலூன் அல்ல, பெரிசா தன்னுடைய உருவத்தை வரைந்து அந்த பலூனுக்கு உள்ளுக்கு மறைவாக கீழே பள்ளத்துக்குள்ள வச்சு பலூனை காற்று அடிச்சு இந்த ஊரிலே மிகப்பெரிய உருவமாக அந்த பலூனை காட்டுகிறான். மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வியந்து போய் அந்த பலூன், அவனுடைய பிம்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வியந்து போய் ஒரு வித பயத்தோடும் மிரட்சியோடும் இருக்கையில் ஒரு சின்ன பையன் பின்னாடி போய் ஒரு குண்டூசியால் குத்துனா என்ன ஆகும்?
அதுதான் நடந்தது. ஒரு சின்ன பையன் குண்டூசியால குத்தி பலூனை ஓட்ட போட்டது மாதிரி மோடி உங்களையும் உங்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு சிங்கிள் பீஸ்ல உடைச்சு தள்ளிட்டாங்க. காத்து போன பலூன் ஆயிருச்சு பாரதிய ஜனதா கட்சியும் RSS. உங்களுடைய பில்டப் எல்லாம் முடிஞ்சது. அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத அந்த சிறுவர்கள் தெளிவாக வெளிப்படுத்தி விட்டார்கள். வறுமையிலும் வேலையின்மையிலும் வட இந்தியா வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் கோவில் என்று தைரியமாக அந்த சிறுவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கேட்கிறதுக்கு பெரியவனுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லை, சூப்பர் ஸ்டார்களுக்கு தைரியம் இல்லை, அல்லது மோடியோட இருந்து ஜாலராடிக்கிற கூட்டம் என்னத்தை கேட்கும்? போடுறதை பிடிச்சி வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டியதானே, வாங்கி குடிச்சிட்டு உள்ளங்கை எண்ணிக்கிட்டு போக வேண்டியதானே. இப்படித்தான் அவருடைய இது இருக்குது. இன்னொன்று, இந்த பெரிய பயில்வான் சொல்லிக்கிறான், ஒரு பெரிய பயில்வான், அவர் இதை பண்ணுவார் இதை பண்ணுவார், பில்டப்பில் அவருடைய உருவம் தோற்றம் எல்லாம் இருக்கையில் புழுதடிக்கு கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? இந்த சிறுவர்கள் புற்கள், வளர்ந்து வருகின்ற அந்த சிறுவர்கள் புற்கள் நாணல்கள் என்று கூட சொல்லலாம். தடுக்கி விட்டு விழுந்துட்ட திருப்பி நீ எந்திரிக்க முடியாது. விழுந்தால் எழுந்திருக்க முடியாது மோடி அவர்களே. ஏன்னா ஒரு நாகரிகமான அரசியல்வாதியாக பாராளுமன்றத்திலே உங்களுடைய நாவன்மையை காட்டி ஆளுங்கட்சிக்கு சரியாக பதில் சொல்லி நீங்கள் செயலாற்றி இருந்தால் வாஜ்பாய் போல, அத்வானி போல, அல்லது சரண் சிங் போல, மொராஜி தேசாய் போல, இந்திரா காந்தி போல நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? தோற்றாலும் எதிர்கட்சி வரிசையிலே ஒரு நாகரிகமான அரசியல்வாதியாக, ஒரு மதிப்புமிக்க அரசியல்வாதியாக போய் அமர்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நீங்கள் அடாவடி அரசியல் செய்தீர்கள், பில்டப் அரசியல். அப்படி தோற்று போனால் உங்களால் பார்லிமெண்ட்டுக்குள்ள போக முடியாது. நீங்க ஜெயிச்சிருவீங்க, பாராளுமன்றத்துக்கு நீங்க முடியாது. என்ன பில்டப், என்ன தெனாவட்டு உங்களால் எதிர்கொள்ள முடியாது. இதற்குத்தான் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் இவ்வளவு வயதாகியும் திரு மோடி அவர்களுக்கு வரவில்லை என்பதுதான் வேதனை. சரி, இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்ப அந்த கிளிப்பிங்க பார்த்துருங்க, அதன் பிறகு நம்ம வரலாம். से भिखारी बढ़ेंगे? अरे नहीं भैया, पूजा होगी, भगवान सब कुछ देंगे। कुछ नहीं। आप क्या बनेंगे बड़े होके? सर IAS, UPSC की तैयारी பேசுறது. அம்பா எந்த காலத்திலே பேசினாள்? அறிவு கெட்டவனே. தொடர்ந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்து விட்டேன். இருந்தாலும் பரவாயில்லை, கிளிப்பிங்கை பார்த்திருப்பீர்கள். இந்த நாடு அந்த சிறுவர்களுக்கு, தைரியமிக்க அந்த சிறுவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் பேச முடியாததை, பேச விரும்பாததை என்று சொல்ல வேண்டாம், பேச முடியாததை, பேச பயப்படுவதை தைரியமாக பொதுவெளியில் வெளிப்படுத்திய அந்த 2 சிறுவர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவின் ஹீரோக்கள். இதை வெளிநாடுகள் கூட இதை மிகப்பெரிய அளவிலே பரப்ப வேண்டும். சர்வதேச அளவிலே அவர்கள் சென்றடைய வேண்டும். ஆப்கானிய சிறுமி மாலேகா மாதிரி அவர்களும் கடல் கடந்து செல்ல வேண்டும். இந்தியாவுடைய புழுத்து வடிகின்ற முகத்திரையை கிழித்தறிந்த அந்த சிறுவர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை நாம் செலுத்துவோம். அவர்களுக்கான உதவிகளை, கல்விக்கான உதவிகளை செய்வதிலே தமிழகம் பின்வாங்கக்கூடாது. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு அந்த மாதிரியான சிறுவர்களுக்கு கல்வி உதவி செய்ய நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், தமிழக பாரதிய ஜனதா கட்சி சாதாரண தொண்டனிலே இருந்து உயர்ந்த பதவியிலே இருப்பவர்கள் வரை திமுக தலைவர் மற்றும் முதல்வர் அவர்களை கடுமையாக விமர்சிப்பது, மரியாதை இல்லாமல் பேசுவது, அப்படி பேசினா கூட பரவாயில்ல, மிரட்டுவது, மிரட்டல் பாணியில் பேசுவது என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மாநாட்டிலே, இளைஞரணி மாநாட்டிலே ஒன்றை தெளிவுபடுத்தியிருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வாட்ஸ்அப்பிலே வதந்தி பரப்புகின்ற, பல்கலைக்கழகம் நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி. இது ஒன்றும் போற போக்குல சொன்னதல்ல, ஒரு எச்சரிக்கை மணி பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு. பொய் செய்தியை பரப்புகிறீர்கள், எனக்கு எல்லாம் தெரியும். உளவுத்துறையிலிருந்து அத்தனை பேருடைய அட்ரஸ் அத்தனையும் எடுத்து வைத்திருக்கிறேன்.
அதிகாரம் இழந்தால் அவ்வளவுதான். முதல்வருடைய எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்வருக்குரிய மரியாதையை தருவதற்கு இனியாவது கற்றுக்கொள்ள வேண்டும். மிரட்டல ஜனநாயகத்தில் கவர்னர் ஒரு பக்கம் மிரட்டுற, பாரதிய ஜனதா RSS கடைசி தொண்டன் கூட, அடிமட்ட தொண்டன் கூட மிரட்டுகிறார்கள். ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லாத்திலும் எவ்வளவு மிரட்டல், அவருடைய குடும்பத்தை தனிப்பட்ட முறையிலே திட்டுவது, அதான் சொல்லி மறைமுகமாக சொல்லி இருக்கிறார். அந்த ஒன்று போதும். வதந்தியை பரப்புவது, ரூமர் பரப்புவது, கலகம் செய்வதற்கான உடந்தையாக இருப்பது, பொதுமக்கள் மத்தியிலே பீதியை கிளப்புவது, இதெல்லாம் இந்த சட்டவரத்தில் வரும். எத்தனை ஆயிரம் பேர் உள்ள போவான்னு தெரியாது. ஆகவே அடுத்த காணொளியை நான் இப்போதே சொல்லிவிடுகிறேன். ராமர் கோயில் கட்டியிருக்கிறார்கள், கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களே கட்டிய கோயிலை இடிக்கவும் தயங்க மாட்டார்கள். ஏன்? அது ராமர் கோயிலாகவே இருந்தாலும் சரி, தங்களுக்கு வேலைக்காகவில்லை என்றால், தங்களுக்கு சரியாக வரவில்லை என்றால், தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் அதை இடிக்கவும் தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய கும்பலிடம் நாடு சிக்கியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் அந்த சிறுவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் செலுத்துகிறோம். வாழ்க வளர்க, படித்து தேறி பெரிய பதவிகளுக்கு வர வேண்டும். இந்திய நாட்டை வழிநடத்துவதிலே நீங்கள் பங்களிக்க வேண்டும் சிறுவர்களே. நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் என்று கூறி நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வேண்டி இருக்குது. நிறைய காணொளிகள் வெளியிடுவோம். டெக்னாலஜி பற்றிய காணொளிகள், டிஜிட்டல் இந்தியா என்ற பெயரிலே இந்த அம்பானிகளும் அதானிகளும் என்ன மாதிரியான குழிபறிக்கிற வேலையை, பணம் பறிக்கிற வேலையை தமிழகத்திலே செய்கிறார்கள். தமிழகத்திலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் செய்கிறார்கள் என்பதையும் சொல்லுவோம். நம்முடைய இன்னொரு சேனல் KSKP கதை சொல்லும் காலப்பெட்டகம், அதிலேயும் நாம் இந்த மாதிரியான டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட காணொளிகளை வெளியிடுவோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்போம். மறக்காமல் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.